அடுத்து இளம் சிங்கம் மௌலவி ஹாஃபில் நூறுல்லா வாயில் எதிர்த்தவர்கள். இப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்து களத்தில் இறங்க வருகிறார். இமாம் கீழ ராஜவீதி பள்ளிவாசல் மன்னார்குடி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான ஜமாத்தார்களே, தாய்மார்களே, நடுவர் அவர்களே, எதிர்கட்சி தலைவர் 10 நிமிஷமா சொத்து சொத்து பணம் பணம் சொத்து வேணும் பணம் வேணும்னு பேசிக்கிட்டே போனார். அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், உங்க பணத்தை வச்சு நீங்க மெத்தைய வாங்குவீங்க, தூக்கத்தை எப்படி வாங்குவீங்க? தூக்க வேணும்னா உறவினர்கள் இருக்கணும், பக்கத்துல சொந்தம் இருக்கணும், மனைவி இருக்கணும், மக்கள் இருக்கணும், நிம்மதி வேணும் என்று சொன்னார். அவங்கள தூங்கலான்னு பாக்குறேன், பிள்ளைய சத்தத்துல தூங்க முடியல. மனைவி தனாச்சிடுவாங்க, அது கவலைப்படாதீங்க. ஆனா நம்ம ஊர்ல இதெல்லாம் எடுபடாது. நம்ம ஊரு சொத்துக்கெல்லாம் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்கிற மாட்டாங்க. சித்தூரு பாசக்கார பிள்ளைன்னு சொல்லுவாங்க சித்தூரை. அப்படி பாசக்கார ஊர்ல வந்து சொத்து தான் முக்கியம் அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. மனநிறைவான வாழ்வை தருவது சொத்து இல்ல, சொந்தம் தான். பணம் வேண்டாம்னு நாங்க சொல்லல, பணம் வேண்டுதான், அது ஒரு கருவி. அத சாப்பிட விட போற அப்படிம்பாங்க. பணத்தை வச்சு திங்கவா முடியும்? பணம் வேண்டும், ஆனால் அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கூட சொந்தம் இருக்கணும், மனைவி இருக்கணும், அம்மா இருக்கணும், அத்தா இருக்கணும், கூட சொந்தங்கள்லாம் இருந்தா தான் அந்த பணம் மகிழ்ச்சி தருமே தவிர, பணம் என்பது ஒரு பேப்பர். அது மகிழ்ச்சி தருவதாக இருந்தால் கூட சொந்தங்கள் இருக்க வேண்டும். சொந்தங்கள் இருந்தால் தான் மனைவி மக்கள் எல்லோரும் சொந்தங்கள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பணம் என்கின்ற அந்த கருவி நிம்மதியை தரும். மார்க்கம் சொந்தத்திற்கு எவ்வளவு உரிமை கொடுக்கிறது தெரியுமா? உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறது, உன் தந்தையின் பொருத்தத்தில் தான் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது என்கிறது, உன் சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் பொறுப்பது அதுவே சதக்கா என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமா, பரக்கத்தான செல்வம் வேண்டுமா, ஆபியத்தான வாழ்க்கை வேண்டுமா, கெட்ட மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டுமா, பல் யஸில் ரஹிமஹு, அவர் சொந்தத்தை சேர்ந்து வாழட்டும் என்றார்கள். அவர் பணங்காச சேர்த்து கட்டுன்னு ஸல்லல்லாஹு சொல்ல, மன நிம்மதிக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் மன நிம்மதி, ஆபியத்தான வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை, பரக்கத்தான செல்வம், பொருளாதாரம், இவைகளெல்லாம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பணம் காசை சேருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, உங்கள் உறவினோடு சேர்ந்து வாருங்கள், பணம் காசு வந்துருங்கிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்கிறான் அப்படிங்கிறாங்க. பணம் காசுகளை நீங்கள் போய் தேடுவீர்கள், அதற்கு அந்த பரக்கத்து கொடுப்பது அல்லாஹ். அப்படியானால் உங்கள் சொந்தங்கள் உங்களோடு இருந்தால்தான் அதற்கு பரக்கத் நீடிக்கும். இல்லை என்று சொன்னால் அதில் பணம் காசை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. பணம் காசு வைத்தவரை என்ன செய்வார் தெரியுமா? சொத்து உள்ளவர் மீண்டும் மீண்டும் கஞ்சத்தனத்தை தான் அவருக்கு கொடுக்கும். செலவு பண்ண மாட்டார், செலவு பண்ணா குறைஞ்சிரும் நினைப்பார். 2 ஓடை தங்க காசு இருந்தாலும் 3 ஓடை அவன் கேட்பான். அது எங்க மனநிறைவு இருக்கும்? 2 ஓடை இருந்தாலும் அவன் கபரை சந்திக்கின்றவரை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அவன் பைத்தியம் பிடித்து அலைவான். பணம் காசு வைத்திருப்பவனுக்கு விரோதிகள் அதிகமாகிடுவாங்க. அவன் குறைந்து போய்விடும் என்று பயப்படுவான். பணமே சோதனை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. என் உம்மத்திற்கான சோதனை என்ன தெரியுமா? பணம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனையான பணம் இப்படி நிம்மதியை தரும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவர் படகுல போறாரு, திடீர்னு படகு கவிழ்ந்து கீழே எழுந்துட்டார்.
பக்கத்துல உள்ள மீனவன் போய் காப்பாத்திட்டான். அந்த விழுந்தவர் சொன்னாரு, நம்மள உயிரை காப்பாத்திட்டாரு, நம்ம எப்படியாவது அவருக்கு பெரிய சன்மானமா கொடுக்கணும், நாளைக்கு வீட்டுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் அந்த மீனவன் வீட்டுக்கு வந்துட்டான். நினைக்கிறாரு, உயிரை காப்பாத்திட்டாரு, பெரிய சன்மானமா தரணும், என்ன தரலாம் நினைக்கிறாரு. ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டே உள்ள போறாரு. போகும்போது நினைக்கிறாரு, 10,000 ரூபாய் எதுக்கு, அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு, 1000 ரூபாய் போதும். பணத்தை பார்த்தவனே அவர் என்ன 100 ரூபாய் எடுத்து வந்துறான். பணம் வைத்திருப்பவருடைய நிலைமை இதுதான். பணம் வைத்திருப்பவருடைய நிலைமை இதுதான். பணம் நிறைவை தராது, அது குறைவைத்தான் தெரியும். ஆனால் சொந்த பந்தங்கள் இருக்கிறதே, அது நியமத், அது பரக்கத், அது மேலும் மேலும் ஆபியத்தை தரும். ஐயம்பட்ட ஜியாவில் அதற்கு அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஓட்டு வீடா இருந்தோம். அப்பா சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல சொந்த பந்தங்கள், ஊர்ல அந்த பக்கத்து சொந்த பந்தங்கள் உறவினர்கள் யாரோ வந்தா வீட்டுக்கு கூட்டு வாடா அப்படிம்பாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு கொடுப்போம். ஒரு நாள் நாங்க ஓட்டு வீடு மாடி வீடு ஆயிடுச்சு. அப்ப எங்க அத்தா சொன்னாங்க, உன் ஊட்டு வீடு மாடி வீடானதே அது உன்னுடைய பணத்தினால் அல்ல, உங்களுடைய உறவினர்கள் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கல்ல இல்லையா, அதனாலதான் அல்லாஹ் பரக்கத்தை செய்தான் என்று அதில் சொன்னாங்க. பெருமக்களே, பணம் காசுகள் என்பது ஒருபோதும் ஒருவருக்கு, இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஒருவர் தாயை இழந்த ஒருவர் இருக்கிறார். தாயை இழந்த ஒருவரிடத்துல கேட்டு பாருங்கள், உனக்கு 1,00,000 ரூபாய் வேணுமா, உன் அம்மா வேணுமா? ஒரு தந்தையை இழந்த ஒருவர் இருக்கிறார், உனக்கு 1,00,00,000 ரூபாய் வேணுமா, உன் அப்பா வேணுமா? குழந்தையே இல்லாத, பாக்கியம் இல்லாத ஒருவர் இருக்கிறார். அவர் 1,00,00,000 ரூபாய் செலவழித்தாலும் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி எத்தனை லட்சங்களும் செலவிப்பார். ஏன்? இதுதான் நிம்மதி. அத்தாதான் நிம்மதி, அம்மாதான் நிம்மதி, குழந்தை தான் நிம்மதியை தவிர பணம் நிம்மதி இல்லை என்று சொல்லி முடிக்கிறேன். அஜரத்து வந்து உறவுகள்ல தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி இப்ப அழகா பேசியிருக்காங்க. ஆனா பிள்ளைகள்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப உயர்வா தான் சொல்றாங்க தாய் தகப்பனை பத்தி. ஒரு பையன் சொன்னா, எங்க அத்தாவும் காந்தி தாத்தாவும் ஒண்ணுன்னு. இவ்வளவு உயர்வா சொல்றானே என்னப்பா அப்படின்னா, காந்தி தாத்தா அஹிம்சா, எங்க அத்தா இம்சங்கிறான். உறவுகள் தொல்லையை சொல்லக்கூடிய அந்த நிலைகளை நாம் பார்க்கிறோம். இவங்க அஜரத்து பேசும்போது சில முக்கியமான குறிப்புகளை சொன்னாங்க. மனிதன் வந்து கஞ்சத்தனமாக அவன் இருக்கிறான், இந்த பண காசை செலவு பண்றதே இல்லை, இந்த பணத்தினால நம்மளுக்கு வேதனை தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கவங்க சம்பந்தமா, வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்ற சுப செய்தி அல்லாஹ் சொல்கிறார். வேதனையை சுப செய்தியாக அல்லாஹ் சொல்லி, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னீஸூன். அவனுடைய நெத்தியில, விழாவில, அவனுடைய முதுகில அவன் சேர்த்து வைத்த அந்த தங்க வெள்ளியை உருக்கி சூடு போடப்படும் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பசிதர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ஏன் பத்து நெத்தி அல்லாஹ் சொல்றாங்கன்னா, யாராவது உதவின்னு சொல்லி கேட்கும் போது முதல்ல முகத்தை திருப்புறான், அதனால நெத்தியில ஒரு சூடு. அடுத்து விழாவை திருப்புறான், அதனால இரண்டாவது விழாவில் ஒரு சூடு. முதுகை திருப்பி கொள்கிறான், முதுகில ஒரு சூடு. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். இந்த செல்வம் சேர்த்து வைத்து அதற்குண்டான ஜக்காத்தை, அதனுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த காரூன் இருக்கானே, அவருடைய சொத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா வ பகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு தனூ பில் உஸ்பத்தி உலில் குவா. அவருடைய அந்த சொத்தை சக்தி மிக்க கூட்டம் சுமக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய கஜானாவுடைய சாவிகள இருந்துச்சு. அவ்வளவு பெரிய சொத்து மதிப்புள்ளவனாக இருந்தான். ஆனால் இறைவனுக்கு மாறுபாடாக அவன் நடந்தான், அலிச்சாத்தியம் புரிஞ்சான். என்ன ஆச்சு? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவனையும் அவனுடைய அந்த மாளிகை சொத்து சுகம் எல்லாத்தையும் நம்ம பூமிக்குள்ளே விருங்க வைத்தோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனால சொத்துங்கிறது இன்னைக்கு அப்படி கொடுக்கறது கிடையாது. அதனால மன நிம்மதி அது கிடைப்பது கிடையாது என்றாக தெளிவாக
நூறுல் ஹாஜத் அவர்கள் பேசுனாங்க.